வீட்டில் தான் இருந்து. இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை, எங்களுக்கு எங்கள் பையன் வேணும் மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏன்னாக்கா அவங்க முறை எங்களுக்கு தங்கச்சி முறை வருது. அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் மாமனாரே என் பையனுக்கும் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. விசாரிச்சாங்க. அந்த பொண்ணு நிறைய எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்துச்சு அந்த செல்லுக்கு, அவன் செல்லுக்கு. அந்த செல்லுல அமுச்சு விட்டது வந்து ஒரு தம்பி ஒரு அக்கா பையனுக்குன்னு அமுச்சு விட்ட மாதிரி எல்லாம் இல்லை. லவ் பண்றவங்க எப்படி அமுச்சு விடுவாங்களோ அந்த என்ன பண்றா பொண்ணு? நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 19 வயசு. சின்ன வயசு தான் மேடம் அவங்களுக்கு. பொண்ணுக்கு என்ன இப்ப 18, இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். முடிய கூட இல்ல மேடம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் வந்து வேணாம் தங்கச்சி ஆயிருச்சு மேடம். அது நாளைக்கு தங்கச்சி இல்ல, அம்மா முறை. அம்மா முறை சித்தி வேணும். என்னன்னா நம்ம சொசைட்டில அதெல்லாம் இருக்கதானே இருக்கு. இப்ப நாங்க என்னமா செய்யணும்? அவனுக்கு திருச்சி என்று என் கூட அனுப்பிச்சு வைக்கணும். அதான் மேடம். இல்ல புரியல. என்ன நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? அவனுக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. 19 வயசு சொல்றாங்க. 19 வயசு கிடையாது. அத பத்தி பேசாத. அக்காவுக்கு 20 வயசு, 21 வயசுடா. அது எப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் டேட் ஆஃப் தான்டா சொல்றேன் ஆகுது. மேடம் நான் கரெக்டா. டேட் ஆஃப் பர்த் 15/4/1996 பிறந்தேன். 20 வயசு ஆச்சு. 20 வயசு கல்யாணம் பண்ணது வயசு தம்பி. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சொந்தக்காரங்க தாங்க. சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பண்ணது. சொந்த சித்தப்பா பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் என்ன இழமையாது. லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல. லவ் பண்ணும்போது அதெல்லாம் தெரியல. இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லி தான் எனக்கு அது வந்து தெரியும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா அப்ப நீங்க 16 வயசுல லவ் பண்ணிட்டீங்க. ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்பல இருந்து தான் லவ் பண்ண இப்படி பண்றீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதனால பிரச்சனை முடிஞ்சு வந்து பேசாம இருந்தோம் 2 பேரும். மறுபடியும் கோயில் திருவிழா, அந்த ஊர்ல கோயில் திருவிழா அப்ப போயிருந்தோம். அப்ப நானா போய் பேசினேன். அப்பயே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்ப மொத்தத்துல எப்படின்னா ஆண் பெண், அது அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம். அப்ப வந்து தெரியல மேடம் எங்களுக்கு. தெரியலன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. புரியுதா? இது தம்பி கிங்ஸ்லியோட அந்த பொண்ணோட பேர் என்னது? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியோட மட்டும் பிரச்சனை இல்ல. இது இந்த சமுதாயத்தோட பிரச்சனை. நாங்க லவ் பண்ணோம். ஆமா, நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா, பாத்துட்டோம், ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு. கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. யாரு? எங்க வீட்டுல எங்க அம்மா. என்ன தொந்தரவு பண்ணாங்க? அதாவது இந்த பொண்ணை லவ் பண்ணாத அப்படி இல்ல, அப்ப போப்பா என் தங்கச்சியை போய் லவ் பண்ணன்னு சொல்லணுமா அவங்க? அப்படி கூட நக்கல்யா அவனுக்கு. தன்னோட பையன் தங்கச்சியை லவ் பண்றாங்க, ஒரு அம்மா என்னதான் செய்வாங்க சொல்லு? அம்மா பிரச்சனை பண்ணாங்க, அம்மா பிரச்சனை பண்ணாங்க சொன்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் அம்மா வேணும்னு போன் பண்ணல. அப்ப கூட என்ன கவனிக்கல. எப்ப பண்ணுன? வேணான்னு விட்டாங்களே. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீ இப்ப கேள்வி கேட்டல, ஒரு புள்ள மேல தாய் பாசம் இருக்காதான்னு. இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட, உங்க அம்மாவை நினைச்சாது நீ விட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணை? ஏன் விடல? அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன் மேடம். என் புள்ள மேல உங்க அம்மாக்காக நீ அதை கூட செய்ய மாட்டேன். அவங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல அது? கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன். அப்ப என்ன தம்பி கேக்குறாங்க, எனக்கும் மாமனாரு என் பிள்ளைக்கு மாமனாரா அப்படின்னு கேக்குறாங்க. அது அசிங்கமா இல்ல? தங்கச்சி ஒரு வீட்டுல எப்படி கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. நீ பண்ணின தப்பை எல்லாம் மத்தவங்க தலையில போடுற. அப்படி இல்ல மேடம். எவ்வளவு தூரம் சொல்ற நீ? எங்க அம்மாக்கு என் மேல Last பாசம் வரையும் இல்ல, வந்து பாத்துருப்பாங்கன்னு அம்மாவுக்கு வர சொன்ன. இல்ல மேடம், லாஸ்ட் நீ வரையும் பண்ணது தப்பு உனக்கு தப்பாவே தெரியல. பாயிண்டா? என்னப்பா பாயிண்ட்? இந்த பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அப்படி விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. அந்த பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்ப நீ எங்கேயும் பிரிச்சு வச்சாலும் வெளியில போய் நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க அவளோட யாரும் சேரலாம். பிரிக்க முடியாதுப்பா. இல்ல நான் அப்படிதான் சொல்லணும். என்ன வேற வழி இல்ல. நீ இது இவ்வளவு சொல்லி கன்சீவ் ஆயிடுச்சு, என்னமா பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன். சோலி முடிச்சு. உனக்கு என்ன நல்ல பிள்ளைங்க நான் படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு ஹலோ இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ கிங்ஸ்லி, படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற, படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது. நான்
போறல எனக்கு ஒண்ணே ஒண்ணு இங்கிலீஷ் மட்டும் வராது மேடம், மித்தபடி எல்லா சப்ஜெக்டும் நல்லா பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மட்டும் தான். ஒரு விஷயம் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கல்யாணம் பண்ணறது, ஊரை சுத்துறது இது மட்டும் இல்ல. ஒரு போன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு நல்ல ஷூ, இது மட்டும் லைஃப் கிடையாது. பல நல்ல விஷயங்கள் இருக்கு பண்ணறதுக்கு. ஒரு அம்பிஷன் இருக்கணும், நம்ம சாதிக்கணும்னு இருக்கணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? லவ் 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 லவ்னு கெட்டு குட்டிச்சவரா போயாச்சு. ஒருத்தனாவது வந்து சொல்றானா, இல்ல ஒரு பொண்ணாவது வந்து சொல்றதா நான் வரணும், நான் பெரிய ஆளா வரணும். லைஃப்ல ஒரே கோல், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும். பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. சொல்லியிருக்காங்களா சித்தி முறை பண்ணாதாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதோட நிறுத்திருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல மேடம், சொல்லுங்க. கண்ட்ரோல் இல்ல. அதான் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழு. எதுவுமே தெரியல. அப்பா அம்மா தெரியல, அக்கா தங்கச்சி தெரியல, சொந்தம் பந்தம் தெரியல, ஊரு தெரியல, முறை தெரியல, ஒண்ணுமே தெரியல. மாமா கோவம் வந்துருச்சு, இனி அவர் மேல ஒரு அடி. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. நாளைக்கு உன் பையன் வந்து இப்படி உங்ககிட்ட பேசும்போது அப்ப தெரியும் அதோட கஷ்டம். என்னடா கீழ விழுந்த ரெக்கார்டு மாதிரி அப்படி சொன்னதே சொல்லி. அம்மா பையன் உறவுன்னா எனக்கு தெரியும்லமா. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் அந்த வயசு ஆண் பெண்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் வந்தாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டாமா? உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு அவரை பிடிச்சிருந்து, நாளைக்கு அவருக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா, எனக்கு அவர் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா, என்னால அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அப்ப என்ன சொல்லுவோம்? இந்த சமுதாயத்துல ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லுவோமா மாட்டோமா? இல்ல பரவாயில்ல, ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு ஓகே அவனுக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 19 வயசுமா அந்த பையனுக்கு, கல்யாணம் பண்ணறது வயசாமா உங்களுக்கு? சாதிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சாதிச்சிட்டீங்களா தம்பி? இந்த உலகத்துல பிறந்ததுக்கு சாதனை. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அழுகுறான். கல்யாணம் ஆகி முதல் நாளே உங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்துக்கு அப்புறமே வந்துட்டாங்க அவங்க. அப்போ ஒண்ணுமே பண்ணல. அவங்க எல்லாம் தான். நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி, அப்ப நாங்க சேர்த்துக்கிட்டோம்னா நீ அவளோட வந்து நீ வீட்டுல இருப்ப, நாங்க சேர்த்துக்குவோமா? எப்படி 2 பேரும் ஒரு வீட்டுல வாழ முடியும்? அக்காலும் தங்கச்சியும் ஒரு வீட்டுல எப்படிடா வாழ முடியும்? இப்போ வந்து என் பிள்ளைய அந்த பிள்ளையோட வயிற்றுல வளருது. அதை விட்டு நான் சுத்தமா அதை பொண்ணை விட்டு நான் நாளைக்கு அவ பிள்ளை வந்து அம்மாவை என்ன சொல்லி கூப்பிடும்? பாட்டின்னு சொல்லுமா, இல்ல அக்கா பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடுமா? நான் என் பிள்ளைய அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக? அதெல்லாம் நீங்க சேர்ந்து வாழ முடியும். நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரு சித்தியோட போய் குடும்பம் நடத்த முடியுமா மேடம்? நடத்திட்டாங்களே. சொல்லுங்க. நடத்தியாச்சு. என்ன நாளைக்கு போயிட்டு மூஞ்சில் துப்பிட்டா விட்டுருங்க மேடம். இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நாளைக்கா அப்பா ஒரு இறந்தே போயிட்டாங்க. நல்ல விதமா நாங்க கல்யாணம் பண்ண முடியல. நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னைய பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா.